கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் என்னன்னா, மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த இடத்துல இப்படியா நம்ம பார்க்குறோம். ஏசப்பா அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ இந்த இடத்துல ஏசப்பா என்ன முக்கியமாக நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, விசுவாசம் தாங்க. விசுவாசத்தை நம்ம உறுதியாக பற்றி கொள்கிறவங்களாக இருக்கணும். விசுவாசம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்பிக்கை தான் விசுவாசம். இப்போ நம்ம எதையாச்சும் ஒரு விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட கேட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருப்போம். உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், இல்லை நான் ஒரு வீடு கட்டணும், எங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா ஒரு நிலைமைக்கு வரணும். இப்படி நிறைய பேருக்கு சில விஷயம் வேண்டுதல்கள் இருக்கும். அவங்கவுங்க தேவை அவங்கவுங்களுக்கு. நம்ம எல்லாத்தையும் ப்ரேயரில் சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம். ஆனாலும் நம்ம ஒரு சில டைமில் நமக்கு நம்பிக்கையாக விசுவாசமாக ப்ரேயர் பண்ணாலும் அதே இடத்துல நம்ம இடறி விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் மனுஷங்க தான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு அவர் ஏசப்பா நமக்கு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம என்னங்க பண்ணணும்? விசுவாசிக்கணும். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நீங்கள் 3 வேளை ஜபிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை 3 வேளையும் பைபிள் ரீடிங் எல்லாம் பண்ணுறவங்களா இருக்கலாம், உபவாசித்து ஜபிக்கிறவங்களா இருக்கலாம். அதெல்லாம் ஜபிச்சாலும் நம்ம ஏசப்பா இது நம்மளுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு அது நிச்சயமாக கிடைக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆபிரகாம் சாரால் எடுத்துக்கலாங்க. ஆபிரகாம் சாராளுக்கு உற்பவ காலகட்டத்தில் நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல சாரால் நகைப்பாங்க. ஆனால் தேவதூதர் பார்த்து சொல்லுவார் அவங்கள, சாரால் நீங்கள் நகைச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ பயந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனாலும் நீ உற்பவ காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆபிரகாம் அந்த இடத்துல விசுவாசிப்பார். நிச்சயமாக கடவுள் நமக்கு ஒரு பிள்ளையை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாத்தியமே இல்லைங்க. அவங்களுக்கு எல்லாமே ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆபிரகாமும் வயது சென்றவர் ஆயிட்டார். ஆனால் ஏசப்பா அப்படி சொல்லும்போது விசுவாசித்து அவங்க அந்த இடத்துல நம்புகிறார் ஆபிரகாம். அதனால் அவர் கண்டிப்பாக அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் தேவன் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அவங்களுக்கு ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்கங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம விசுவாசமாக இருக்கணும். விசுவாசமாக இருந்து நம்ம உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது தேவன் மிகவும் நம்மளை குறித்து சந்தோஷப்படுவார். நீங்களும் விசுவாசமாக இருங்க. உங்கள் ஜபத்தில் எல்லா வேண்டுதலையும் விசுவாசத்தோடு கூடிய ஜபத்தினால நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.